கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் வரவேற்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை விசேஷத்தமாய் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நாம் நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா. எனவே இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த காலைவெளியிலே ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் தெய்வீக பிரசனத்தினாலே நம்மை மூடி மறைத்துக் கொள்ளத்தக்கதாய் நாம் தேவ சமூகத்தில் நம்ம யாவரும் ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நேர் கொடுத்த இந்த விசேஷத்தமான நல்ல நாளுக்காக நடுவுக்கு சோத்திருக்கிறோம் தகப்பனே. வருஷத்துவம் கிருபை நிறைந்த ஆண்டவரே எங்கள் நடுவிலே கர்த்தர் இருந்து தகப்பனே இந்த நாளுடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருணமாக ஜெபிக்கிறோம். வாக்கு தத்தத்தின் வாயிலாய் எங்களோடு கர்த்தர் நீர் பேசும் ஆண்டவரே. வல்லமையான கரத்தில் எங்களை தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவினை எங்களோடு இடைப்படுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியினர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்ற மிக மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்கின்றேன். மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசகம் 7ஆம் அதிகாரத்தை என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அநேக முறை இந்த வேத வசனத்தை நாம் கேட்டிருக்கின்றோம் அல்லவா. அநேக பிரசங்கிமார்கள் இந்த பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்துக்கள் என்ன? ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து எதை நம்மை தேட சொல்கின்றார், எதை நம்மை கேட்க சொல்கின்றார், அது எதை காரியத்தை குறித்து அவர் தட்ட சொல்கின்றார் என்பதை தான் இன்றைக்கு இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆனால் மற்றவர்கள் இன்றைக்கு நான் கேளுங்கள் என்ற தலைப்பிலும் அல்லது தேடுங்கள் என்கின்ற தலைப்பிலும் அல்லது தட்டுங்கள் என்ற தலைப்பிலும் நான் பேச போவதில்லை. சரிங்களா? நான் ஒரே வார்த்தையினுடைய காரியத்தை மட்டும் தான் பேச போகிறேன். தேடுங்கள், அடுத்து கேளுங்கள், தட்டுங்கள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார்? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் நாம் எப்படி உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை நாம் பார்க்க போகின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்குத்தத்தின் வாயிலாக உங்களோட என்னோடு கர்த்தர் இடைப்பட போகின்றார். இந்த வார்த்தையை நாம் தேவ சமூகத்திலே நாம் ஆயத்தமாக இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இந்த வார்த்தையை நாம் கேட்போம். இப்போ தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையானது எப்படி பேசப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமை அல்லது இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள் இருந்தாலும் அதிலே 2 சுவிசேஷங்களை மாத்திரம்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, இந்த உபதேசம் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கலாம். அதாவது ஒன்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலும் அடுத்து லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இந்த 2 புத்தகங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகின்றது தவிர இதர புத்தகங்கள் மார்க்கிலும் சரி யோவானிலும் இந்த காரியங்களை குறித்து பேசப்படவில்லை. அதை பிரித்து நான் உங்களுக்கு பிறகு இந்த காரியத்தை நான் சொல்கின்றேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த மலை பிரசங்கம் தான் அவருடைய 30ஆம் வயதிலே செய்த முதல் பிரசங்கம். அப்போ அவருடைய 30ஆம் வயதிலே செய்த அந்த முதல் பிரசங்கத்தை இப்படி தான் அவர் ஆரம்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் செய்த முதல் பிரசங்கம் இப்படி தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தது போல இதே சம்பவம் லூக்காவிலே இடம்பெற்றிருந்தாலும், ஆனால் லூக்காவிலே அந்த சம்பவத்தை எப்போது எழுதினார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்து ஏறக்குறைய 2 வருடங்கள் கழித்து தான் லூக்காவிலே இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே மத்தேயுவிலே இந்த வசனம் சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன, அதே போல லூக்காவிலே இந்த வசனம் சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே செய்தார். யாருக்கு இந்த பிரசங்கத்தை செய்தார்? பாருங்கள், அவருடைய செய்தியை கேட்க திரளான ஜனங்கள் கூடி வந்தார்களாம். அப்போ அந்த ஜனங்களுக்கு ஏற்ப இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதித்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போ பரிசுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார்? ஜபத்தின் வாயில, இந்த செய்தியின் வாயில உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார்? இப்போ இதே சம்பவத்தை நான் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியாது நான் கேட்கிறேன். இப்போ 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அல்லவா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்கள். இப்போ சீஷர்கள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யோவான் ஸ்நானகனும் அவனுடைய சீஷர்களும், அதாவது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ அதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார்கள். அதாவது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டது போல நாங்களும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கின்ற காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அப்போ மலை பிரசங்கத்தை ஒட்டின அந்த காரியத்தை மறுபடியும் இந்த இடத்துல அவர் ஞாபகப்படுத்துகின்றார். மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த அது ஏறக்குறைய மத்தேயுவிலே பேசுவது 2 வருடங்கள் கழித்து தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது, லூக்காவின் சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த அதே பிரசங்கத்தினுடைய சார அம்சத்தை இங்கே தன் சீஷர்களாகி யூதர்கள், அவர்கள் மோஸ்ட்லி இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா சீஷர்களும் யூதர்கள் அல்லவா, அப்போ இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ அந்த இடத்துல அவர் சொல்கின்றதை பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே 8வது வசனத்துக்குள் நாம் வரலாம், அல்லது 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அந்த இடத்துல மலை பிரசங்கத்தில் செய்த அதே காரியத்தை, அதே கருத்துக்களை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்லித் தரப்போகின்றார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்னோட வாழ்க்கையை எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? இந்த வாக்குத்தத்தத்தை கேளுங்கள், தேடுங்கள் அல்லது தட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். இந்த வசனத்தை நாம் தவறாக நாம் ஜெபிக்கக்கூடாது. வசனத்தை வைத்து நாம் தவறாகவோ அல்லது பிரசங்கிக்க கூடாது. வசனத்தின் அடிப்படையில் தவறாகவும் இன்றைக்கு நிறைய பேர் கேட்டு ஜெபிக்கின்றதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த முழு சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பிறகு இந்த வசனத்தினுடைய கருத்துக்களையும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தையும் நாம் சுதந்திரிக்க போகின்றோம். ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ தேடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தேட வேண்டிய காரியம் என்ன? இப்போ மத்தேயு புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் என்று சொல்கிறார். அப்போ எப்போ இந்த சம்பவங்களை சொல்கிறார்? தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக மத்தியிலே சொல்லும் பொழுது ஒரு அத்தியாவசிய தேவைகளை சந்திப்பது எப்படி, அதை குறித்து தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேட்பது கூட சாதாரண காரியம் அல்ல, தேடுவது கூட சாதாரண காரியம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திருமணமான தகப்பன்மார்களே, இப்போ உங்கள் மகளிடத்தில் நீங்கள் போய் சொல்கிறீர்கள், அவளுடைய பிறந்த நாள் வரப்போகின்றது. அப்போ பிறந்த நாளுக்கு போய் சொல்ல போகிறீர்கள், மகளே, உனக்கு என்ன வேண்டும், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று நீங்கள் சொல்லலாம். இப்போ அவள் கேட்கின்ற காரியம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக தான் இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க தகப்பன்மார்களே அல்ல தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள், இந்த பிறந்த நாளைக்கு நீ என்ன கேட்க வேண்டுமோ அதை நீ கேள். அப்போது நம்ம என்ன, அந்த பிள்ளை கேட்கின்ற காரியத்துக்கு நம்ம எல்லைக்கு உட்பட்ட நிலைமையில் தான் பிள்ளையை கேட்க வைக்க வேண்டும். ஏன் எல்லைக்கு உட்பட்டது என்று சொன்னால், உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் வருமானத்துக்கு ஏற்ற வகையில் தான். ஒருவேளை உங்கள் பிள்ளை 5 லட்சத்துக்கு தேவையான பொருளை கேட்டால் எப்படி நம்ம தர முடியும்? அப்போ கேட்பதிலே ஒரு எல்லை இருக்கின்றது அல்லவா? அப்போ மனிதன் நிமித்தமாய் கேட்கின்ற காரியத்தில் என்ன இருக்கின்றது? ஒரு எல்லை இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு கூட அல்லது தேடுவதற்கு கூட எனக்கு ஒரு எல்லைகள் இருக்க வேண்டும். அது என்ன எல்லைகள் என்பதை தான் இன்றைக்கு இந்த படத்திலே அல்லது இந்த வார்த்தையிலே பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேச போகின்றார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேட்கின்றேன், இதுவரைக்கும் நீங்கள் தேடி இருக்கிறீர்கள், எத்தனையோ காரியத்தை தேடி இருப்பீர்கள். வாலிப பிள்ளைகளை நீங்கள் நல்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு திருமண காரியத்துக்காக தேடி இருப்பீர்கள். அல்லது சகோதரனே, வாலிப சகோதரியே, நல்ல ஒரு வேலைக்காக நீங்கள் தேடி இருப்பீர்கள். அல்லது குடும்பத்தில் இருக்க என்ன கண்பான தாய் தகப்பன்மார்களே,
நீங்கள் உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக இதுவரைக்கும் தேடி 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 என்ன செய்ய அழுத்து போயிருப்பீர்கள் அல்லவா? ஒருவேளை நீங்கள் தேடி நீங்கள் கிடைத்தது என்று சொன்னால், அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில், நீங்கள் சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தேடி உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை குறித்து நான் பிறகு இந்த செய்தியில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வசனத்தை வைத்து நான் தேடுவேன், நான் கேட்பேன், நான் தட்டுவேன். சிலர் பிரசங்கிப்பார்கள் அல்லவா, நீங்கள் தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், திறக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே நீங்கள் தேடி இருப்பீர்கள், நீங்கள் கேட்டு இருப்பீர்கள், நீங்கள் தட்டி இருப்பீர்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தேடினது உங்களுக்கு கிடைத்தது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த வசனத்தில் தேவ சமூகத்தில் கேட்டது உங்களுக்கு கிடைத்தது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தட்டினது உங்களுக்கு திறக்கப்பட்டது? கேட்டால், நான் இந்த வசனத்தின் படிதானே நான் கேட்டேன், இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் நான் கேட்டேன், அப்போ என் வாழ்க்கையிலே ஏன் இன்னும் அந்த காரியத்தை, நான் தேடின காரியத்தை நான் இன்னும் கிடைக்காமல் போனதே? நான் கேட்ட காரியத்தை ஆண்டவராக தேவன் ஏன் இன்னும் எனக்கு தரவில்லை? அல்லது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பரலோகத்தின் கதவுகளை நான் தட்டினேன், அவர் ஏன் எனக்காக கதவை திறக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்கு எழுந்த நாளில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்கின்ற காரியத்தை பாருங்கள். தேடுங்கள், கேளுங்கள், அல்லது தட்டுங்கள். இது மனிதனுடைய ஒரு அடிப்படை காரியத்தை பற்றி தான் பேசுகிறார். அப்போ மனிதனுடைய அடிப்படை காரியம் என்ன? அதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்றாருல, ஒரு உலகத்தின் பொல்லாத தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல அப்பத்தை கேட்கும் பொழுது அந்த அப்பத்துக்கு பதில் அவன் கல்லை கொடுப்பானா? அடுத்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது தேலை கேட்டால் முட்டையை கொடுப்பானா? எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பேசப்பட அடிப்படை தேவையை பற்றி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகத்தின் பொல்லாத தகப்பன் உங்கள் அடிப்படை தேவைகளை சந்திக்கும் பொழுது நான் அந்த தேவைகளை நான் சந்திக்காமல் இருப்பேனா? அப்போ நீங்கள் என்னிடத்துல கேட்க வேண்டிய காரியம் என்ன? அப்போ அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களா? அதான் ஆண்டவர் கேட்கிறார். அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை பணம், பொருளாதாரம், அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லாமே அடிப்படை தேவைகளை பற்றி கேட்கலாம். ஆண்டவரே, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல பணம் கிடைக்கணும், ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு சரீரத்தை எனக்கு தாங்க. ஸோ இதெல்லாமே நாம் தேடுகின்ற காரியம், இதெல்லாமே ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற ஒரு காரியமாக நாம் இருக்கின்றது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டு 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 தேடி 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 ஆண்டவர் சமூகத்தில் நாம் அழுத்து போயிருப்போம் அல்லவா? அழுத்து போயிருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எதை தேட வேண்டும், நாம் எதை கேட்க வேண்டும், நாம் எவைகளை நாம் தட்ட வேண்டும், அதை தான் இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேச போகின்றார். ஒரு அடிப்படை தேவைகளை கர்த்தர் சந்திக்கின்றவர். இன்றைக்கு நீங்களும் அடிப்படை தேவைகளோடு இன்றைக்கு இருக்கிறீர்களா? அடிப்படை தேவைகள் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு அடிப்படை தேவையை பற்றி பேசப்படுகின்றது. ஆனால் லூக்காவிலே எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றது காரியங்களை பாருங்கள். என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது அப்பத்தை கேட்டால், அடுத்து மீனை கேட்டால், அல்லது முட்டையை கேட்டால், அடிப்படை தேவை பற்றி சொல்லிட்டு அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த இடத்துல பேசப்படுகின்றது. நீங்கள் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? உலகத்தின் பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும் பொழுது என்னிடத்தில் கேட்கிற உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை அருளாமல் இருப்பேனா? அப்போ அடிப்படை தேவைகளை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நீங்கள் தேட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நம்ம அடிப்படை தேவை அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆண்டவரே, எனக்கு பண தேவை, எனக்கு பொருளாதார தேவை,
எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல ஒரு இடமாற்றம் வேணும், ஸோ எல்லாவற்றையும் எனக்கு நல்ல ஒரு வாகனம் வேணும், நல்ல இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் இதுதான் இந்த காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், இதை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடிப்படை தேவையை காட்டிலும் அடுத்து தேவன் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் கேட்பது தேடுவது அடிப்படை தேவைகள் அல்ல, அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து இந்த இடத்திலே பேசுகின்றார். ஆவியானுடைய வல்லமையை குறித்து பேசுகின்றார். தேவத்துவத்தின் மகத்துவத்தை பற்றி பேசப்படுகின்றது. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் தேடின காரியத்தை பற்றி நான் பேசும்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலைகளே எல்லா ஊரடங்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் என் படிப்பின் ஞானம் இருந்தாலும், என்னதான் எனக்கு நல்ல ஒரு வேலை இருந்தாலும், என்னதான் என் கையில் நல்ல பணம் இருந்தாலும், நான் நல்ல ஒரு அழகான நிலைமையில் இருந்தாலும், அல்லது பொருளாதாரத்தில் நான் உயர்த்தப்பட்டிருந்தாலும், இந்த ஊரடங்கின் காலகட்டத்தில், இந்த மகா கொடூரமான இந்த வைரஸ் காலகட்டத்தில் அவைகள் எல்லாம் நத்திங், யூஸ்லெஸ். பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து கொரோனாவை சுகமாக்க முடியுமா? அல்லது வேலை இருக்குது, நல்ல ஒரு பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், நல்ல ஒரு விசா வச்சுருக்கேன், இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு இன்றைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இதெல்லாமே இந்த உலகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகள்லாம் ஒன்றுத்துக்கும் என்னால் பிரோஜனம் இல்லை என்பது தான் ஆகிவிட்டது அல்லவா? ஆனால் இந்த நாள் வரைக்கும் நம் உலகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அத்தியாவசிய காரியத்தை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் கதவை நாம் தட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல அத்தியாவசிய தேவைகளை காட்டிலும் எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைக்கு இந்த கொரோனாவின் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் புரிந்திருக்கலாம். ஆமென கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பணம் இருக்கின்றது, கொரோனாவை சுகமாக்க முடியுமா? எத்தனையோ செல்வந்தர்கள் செத்து போனார்கள், எத்தனையோ ஹாலிவுட் நடிகர்கள் செத்து போனார்கள், எத்தனையோ பிரபலமான பாடகர்கள், அமெரிக்காவில் இருக்கிற பிரபல பாப்பாடகர்கள், பணம் குவிந்த பாப்பாடகர்கள் செத்து போனார்கள். அவங்க வீட்டில் புகழ் இருக்கிறது, பணம் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, படிப்பு இருக்கின்றது, நல்ல வீடுகள் இருக்கிறது, ஆஸ்திகள், சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் இந்த அத்தியாவசிய தேவைகள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்று வரும்பொழுது அதெல்லாம் ஒன்றத்துக்கும் பிரோஜனம் இல்லாமையாய் மாறிவிடுகின்றது அல்லவா? பிரோஜனம் இல்லாமல் மாறிவிடுகின்றது கர்த்தருடைய பிள்ளையே. இப்போ இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். முதலாவது அத்தியாவசிய தேவையை காட்டிலும் இங்கே மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அது முதல் பகுதியிலே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் தேடுவதை காட்டிலும் அல்லது கேட்பதை காட்டிலும் அல்லது தட்டுவதை காட்டிலும் மிக அத்தியாவசிய காரியம் என்னது? ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பிளஸ் நீதி என்றால் தேவன் தான். அப்போ நம்முடைய முதல் தேடுதல் என்ன தெரியுமா? அந்த மாதத்தில் என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த மாதத்திலிருந்து நாம் தேட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய அத்தியாவசிய தேவையை பற்றி நான் தேட மாட்டேன், என்னுடைய அத்தியாவசிய தேவையை பற்றி நான் கேட்க மாட்டேன், என்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக நான் தட்ட மாட்டேன். அதனை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று, தேவனுடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும் யாரை குறிக்கின்றது? தேவனை தான் குறிக்கின்றது அல்லவா? அப்போ தேவனை நாம் தேட வேண்டும், நாம் தேவனை தான் தேட வேண்டும். அப்போ இன்றைக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார் தெரியுமா? அப்போ மத்தேயு புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, யூதர்களுடைய காலகட்டத்தில் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. லூக்காவின் புத்தகம் புறஜாதிகளுக்காக எழுதப்பட்டது. அப்போ மத்தேயு என்ன எழுதுகிறார்? யூதர்கள் புரிந்து கொள்ள விதமா இயேசு சொன்ன அந்த போதனையை அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகின்றார். அப்போ லூக்கா புறஜாதிகள், அதாவது புறஜாதிகள் புரிந்து கொள்ளும் இன்னும் அந்த காரிய சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ புறஜாதிகள் மிக முக்கியமாய் லூக்காவிலே பார்த்தீர்கள் என்றால் பார்த்தீங்கன்னா, லூக்காவே என்ன செய்ய ஒரு கிரேக்கன் தான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ரோமாட்சி காலத்திலே அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு யூதனாய் அந்த இடத்துல யூதராய் மாறினவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நண்பர் தியோஃபிலஸும் ஒரு கிரேக்கன் தான், ஆனால் அவரும் ரட்சிக்கப்படுகிறாரே. அப்போ புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ இயேசு மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து
நம்முடைய பாவங்களை மீட்க கடவுள் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே பேசுகின்றார். அப்போ மத்தேயும் இயேசுவை ஒரு ராஜா என்று யூதர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்போ இந்த போதனையில் இயேசு கிறிஸ்து சொன்னதை மார்க் அதை பற்றி குறிப்பிடவில்லை, யோவான் அதை பற்றி குறிப்பிடவில்லை. ஏன் இவங்க 2 பேரும் முக்கியத்துவப்படுத்தினாங்க தெரியுமா? மெயினாக யூதர்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த இடத்துல லூக்கா சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள் இந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும். எதை தேட வேண்டும், எதை கேட்க வேண்டும்? அப்போ இயேசு கிறிஸ்து எதின் அடிப்படையில் எதை தேட வேண்டும் சொன்னார் தெரியுங்களா? இப்போதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல தருகிறேன். எதை நாம் தேட வேண்டும், எதை நாம் கேட்க வேண்டும், எதை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு தட்ட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த கருத்தின் அடிப்படையில் பேசுகிறார் என்று சொன்னால், அதாவது 2000 இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 2700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த அந்த வார்த்தையை இப்பொழுது இந்த இடத்துல நினைவுபடுத்துகின்றார். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 2700 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசியை அழைத்து என்ன செய்கிறார்? யூதாவில் இருக்கிற யூதர்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். போய் நீ சொல், அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை? இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தின இதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த ஏசாயாவிலே 55ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தின் அடிப்படையை வைத்துதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்ன அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏசாயா 55ஆம் அதிகாரம் இதில் பாருங்கள், 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்கின்றது? தேடுங்கள், கேளுங்கள். கூப்பிடுங்கள் என்றால் கேளுங்கள். அப்போ இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி பேசுறது தெரியுமா? தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள். இந்த இடத்துல எப்போ இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்று நான் சொன்னேன் அல்லவா? ஏசாயாவின் மூலம் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை யூதர்களுக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. யூதர்களுக்குள் பெரிய ஒரு அகங்காரம் இருக்குது. நான் யூதர்களுக்கெல்லாம் நான் எதிராளி நான் இல்லை. நான் யூதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் யூதர்கள் தான். ஆனால் அந்நாட்களிலே யூதர்களுக்குள் பெரிய ஒரு அகங்காரம் இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் ஈசாக்கின் வழி வந்தவர்கள், அடுத்து யாக்கோபின் எங்களுடைய இஸ்ரவேலின் தகப்பனாக யாக்கோபு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனாலே நாங்கள் எந்த நேரத்திலே போய் பரலோகத்தின் கதவை தட்டினாலும், எந்த நேரத்தில் போய் நாங்கள் தேவனை கூப்பிட்டாலும் அவர் எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும், அவர் எங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் விசேஷத்தமானவர்கள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நான் எந்த நேரத்தில் போய் கூப்பிட்டாலும், எந்த நேரத்தில் போய் தேடினாலும், எந்த சூழ்நிலைகளை போய் தேடினாலும் அந்த பிதாவாகிய தேவன் எங்களுக்கு என்ன பதில் தர வேண்டும். அப்போ எந்த நேரத்தில், அப்போ ஏசாயா அவரிடத்துல ஆண்டவர் போய் சொல்கிறாரு, நீ போய் அவரிடத்துல சொல், நீங்கள் தேட வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை இந்த இடத்துல சொல்லுங்கள், தேவனை, கர்த்தராகிய தேவனை அவர் கண்டடையத்தக்க விதத்திலே சமயத்திலே அவரை தேடுங்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். இது இந்த வசனத்தை யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? நீங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த வார்த்தை. அப்போ நாம் தேட வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். இப்போ யூதர்களுக்கு அப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட் இருந்தது ஆண்டவரை தேடுகின்ற வழி. ஆண்டவர் இப்போ இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் போய் பேச மாட்டார், எல்லாரிடத்திலும் தேவன் பேச மாட்டார். இவர்கள் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டுமானால் அவர்களுக்கு ஆண்டவர் பல முறைகளை கற்றுக் கொடுத்திருந்தார். ஒருவேளை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு 5 வகையான பலிகளை செலுத்தி தங்களுடைய பாவங்களை அவர்கள் பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள். அல்லது தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டுமானால்
தேவனிடத்தில் போய் நான் பேச வேண்டுமானால் அந்த நாட்களில் உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தன்னை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல பேசினார் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை போல அல்ல. அந்நாட்களிலே அநேக உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்போ ஆண்டவராக தேவனிடத்தில் அவர்களுக்கு பேசுவதற்கு, தேவனை தேடுவதற்கு பாருங்க, எந்த நேரத்திலையும் போய் அவங்க ஆண்டவரை தேட வேண்டிய சூழ்நிலையை அவங்க தனக்குள்ள வச்சுக்கினாங்க. எந்த நேரத்தில் போய் வார்த்தை வேணும்னா போய் பலி செலுத்துவாங்க, அல்லது போய் ஒரு தீர்க்கதரிசிகளை நாடுவாங்க. எல்லாமே அந்த நாட்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவை போய் சொல்கிறாரு, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை போய் தேடுங்கள். அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு அது தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் பலிகளின் மூலம் கர்த்தரை தேடுகின்றார்களா, அல்லது இன்றைக்கு ஆண்டவராக தேவன் பேச வேண்டுமென்றால் அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே அல்லது உலக அளவிலே எந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு உடனே பதில் சொல்லத்தக்கதான உண்மையான தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எனவே யூதர்களுக்கு பாருங்கள், இப்படி இருக்குமானால் புறஜாதிகளுக்கு ஏன் லூக்கா அதை எழுதுகிறார் தெரியுமா? யூதர்களுக்கு அன்றைக்கு அவங்க எந்த நேரத்தில் தேடணுன்றத அவங்க தெரியாமல் எல்லா நேரத்தையும் பயன்படுத்திங்க. அவங்க வேண்டுன்ற நேரத்தில் போய் என்ன பண்ணாங்க, ஏசாயாவை சந்திச்சாங்க. வேணுன்ற நேரத்தில் பலி செலுத்தினாங்க. அப்போது அந்த இடத்துல அவர்களுக்கு இஷ்டத்தை போல் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு புறஜாதிகளாக்கி உங்களுக்கு அப்படி அல்ல. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை கண்டறியத்தக்கதான, கர்த்தரை அந்த வார்த்தையை கேட்கத்தக்கதான வாசலை யூதர்களுக்கு கர்த்தர் அடைத்து போட்டார். புறஜாதிகளாக்கி உங்களுக்கும் எனக்கும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுகின்ற ஒரு வழி, கர்த்தரை கண்டறியத்தக்கதான ஒரு வழி, அது எப்படி என்று சொன்னால் ரட்சிப்பின் மூலம்தான் தேவனை நாம் கண்டு கொள்ள முடியும். அப்போ ரட்சிப்பு யார் மூலம் வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலம். அப்போ யூதர்கள் ஆண்டவரை கண்டறியத்தக்கதுக்கான வழியை வேறு வகையிலேயே அவர்கள் தேடினார்கள். தீர்க்கதரிசிகள் மூலம் தேடுகிறார்கள், அல்லது பலிகளின் மூலம் தேடுகிறார்கள், அல்லது பிரமாணங்களின் மூலம் தேடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யார் மூலம் தேவனை கண்டடைய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் தானே தேவனை கண்டடைய வேண்டும். எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததின் அடிப்படையிலே அவர்களுக்கு கதவுகள் சாத்தப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த கிருபையின் அடிப்படையிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட அருமையான மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கின்றார். மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்த கொடுத்திருக்கிறார். தேவனை தேடத்தக்கதான ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம், நாம் எதை தேட வேண்டும், எதை நாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டும், எதை ஆண்டவர் சமூகத்தில் நாம் தட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் சரி, அநேக ஊழியர்களும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, தேட வேண்டிய அத்தியாவசிய தேவைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த மாதம் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, அப்போ நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு, நான் தேடுனதெல்லாம் கண்டடைஞ்சிடுவேன், நான் தட்டுற காரியம் திறக்கப்படும். எந்த அத்தியாவசிய காரியத்தை பற்றி நான் பேசவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, அத்தியாவசிய தேவையை பற்றி நான் பேசப்படவில்லை. இன்றைக்கு நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கின்றோம்? இன்றைக்கு பொதுவாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் குறிப்பாக எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? நல்ல ஒரு வேலை, பணம், பொருளாதாரம், எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கணும், அற்புத அடையாளத்தை தேடுறாங்க. யார் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அங்கே ஓடுறது, எங்க அற்புதம் நடக்குது, எங்க அடையாளம், அதைத்தான் தேடிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் தேவனை தேடலையே, அவர்கள் தேவனை தேடவில்லை. பாருங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் தங்களை எப்படி பிரபலப்படுத்தி கொள்கிறார்கள் தெரியுமா? தங்களை ஒரு பெரிய ஒரு ரெவரண்டாக, தன்னை பெரிய ஒரு பிஷப்பாக, தன்னை பெரிய ஒரு ரைட் ரெவரண்டாக,
அவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்பாக ரெவரன், பிஷப், ரைட் ரெவரன் என்னென்னமோ பெயர்களை பதிவிட்டு அது பேருக்கு பின்னால் அவருடைய பட்டப்படிப்பெல்லாம் வைத்து இன்னைக்கு அது ஒரு பிரபலமாக, அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு கண்பான கர்த்தருடைய பிள்ளை. அப்போ அவர்கள் எதை தேடுகிறார்கள் இன்றைக்கு? இன்றைக்கு அநேக ஊழியர்கள், நான் எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லல, நிறைய ஊழியக்காரர்கள் தங்கள் பெயரினுடைய பிரபலமாவதை, தன் கணம் பெற வேண்டியதை குறித்து இந்த இடத்துல அவர்கள் பேசுகிறதை பார்க்கின்றோம். பிரபலமாக தக்கதான காரியத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு நிறைய பேர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் அந்த ரெவரன், டாக்டர் அல்லது பிஷப் அப்படி போட்டால் தான் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் அவர்களை மதிப்பு தெரிவிக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், நம்முடைய தலைவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன தெரியுமா? நாசரே ஊரனாகிய இயேசு கிறிஸ்து, நாசரேத் ஊரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாசரேத் என்பது அக்கிரமங்கள், துன்மார்க்கர்கள் நிறைந்த ஒரு இடம், பயங்கர அக்கிரமங்கள் நிறைந்த இடம். ஒரு இடத்துல நாசரத்திலிருந்து கூட நன்மை உண்டாகுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா? அப்போ அவ்வளோ துன்மார்க்கர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்முடைய தலைவருக்கு என்ன பட்டம் தெரியுமா? நாசரனாகிய இயேசு. ரொம்ப துன்மார்க்கர்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்த இயேசு. ஆனால் சீஷர்களாகி நமக்கு, அவருக்கு கீழே இருக்கிற நமக்கு அவருடைய பெரிய பெரிய பட்டத்தை நாம் வைத்து கொண்டு நம்மை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ இன்றைக்கு ஊழியர்கள் எதை தேடுகிறார்கள்? தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதை தேடுகிறார்கள்? நல்ல பணம், நல்ல வேலை, நல்ல பொருளாதாரம், இதுதான் எனக்கு கிடைக்கணுன்றதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு பசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், நமக்கு தேவனை தேடத்தக்கதான மிகுந்த ஒரு முக்கியமான காரியம். தேவனை தேடுகின்ற வழி என்ன தெரியுமா? அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவரை தேடுங்கள் என்று சொல்லும்பொழுது இன்னும் இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி செய்வதற்கான ஒரு காரியம்தான், அதுதான் தேடுகின்ற ஒரு காரியம். ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு அல்லவா? நான் பணத்தை தேடணும், பொருளாதாரம் தேடணும், சுகத்தை தேடணும், அல்லது வீடு வசதியை தேடணும், வாகனம் வேணும், எல்லாமே இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் இருந்து இன்னைக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளை, அதெல்லாம் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எனக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிற காரியம், தேடுங்கள், அடுத்து கேளுங்கள் என்றால் டாக் வித் ஜீசஸ். ஆண்டவரிடத்தில் நான் பேசுகின்ற காரியம். எனக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற காரியமே இல்லை. நிறைய பேர் எடுத்து ஜெபம் பண்ண உடனே கர்த்தரை துதிக்கிறது கூட இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது கூட இல்லை, உடனே தன் தேவைகளை பற்றி தான் பேசுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு மாறிவிட்டது. பேசணும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் அடிப்படையில் தேவனை நாம் தேடணும். அடுத்து அவ்விடத்தில் நாம் பேச வேண்டும். இதைதான் தேவன் இன்றைக்கு விரும்புகின்றார். இதைதான் கர்த்தர் இன்றைக்கு நாம் விரும்புகிறார். அப்போ தேடுவது தேவனை தேட வேண்டும். அடுத்து கேட்பது தேவனிடத்தில் பேசுகின்ற காரியம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? தேவனை, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அட் மீன்ஸ் யூதர்களுக்கு இன்றைய தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்திலே அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம் நடுவில் இருக்கின்றார். அவர் ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது கிருபையின் காலத்திலே அவர் ஆவியாய் உலாவி, இந்த தக்க சமயத்திலே அவரை தேடாத பட்சத்தில் வருகை நாட்களில் நாம் கைவிடப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவரை தேடினாலும் நமக்கு கிடைக்காது. ஆம் கிறிஸ்தவர்களே, எனக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறார். இதான் சான்ஸ். இப்போ நீங்கள் தேடணும். இந்த கண்டடைத்தக்க சமயம், இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு நாள் வரப்போகுது. அப்போ என்னதான் ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிட்டாலும், தேடினாலும், கேட்டாலும், பரலோகத்தின் கதவுகளை தட்டினாலும் நமக்கு திறக்கப்படாது அல்லவா? நீ தேடினா கூட ஆண்டவரை கண்டிப்பாக கண்டடைய முடியாது. அதை தான் இந்த இடத்துல பழைய பாட்டில் யூதர்களுக்கு இயேசுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான். அன்றைக்கு யெகோவா சொன்ன அதே வார்த்தை எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருமா? யூதர்களுக்கு, புறஜாதிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவரை தேடுங்கள், இதுதான் உங்களுக்கு சந்தர்ப்பம்.
இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரை தேடுங்கள், அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள், பரலோகத்தின் கதவுகளை தட்டுங்கள். உங்களுக்காக தகப்பன் எந்த நேரத்திலும் கதவை திறக்க ஆயத்தமாக இருக்கின்றார். அப்போ நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளத்தக்கதான் ஒரு காரியத்தை பற்றிதான் கர்த்தர் இந்த இடத்திலே பேசுகின்றார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவை. அதை காட்டிலும் இந்த இடத்துல லூக்காவிலே சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் அல்லவா? ஆம், என கண்பானவர்களே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களும் எனக்கும் சொல்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த போராட்டமான சூழ்நிலை, நாம் தேட வேண்டியது என்னதுமா? முதலாவது தேவனை தேட வேண்டும். அவர்தான் தேவனுடைய ராஜ்யம், நீதி. அப்பொழுதுதான் உங்களுடைய என்னுடைய அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படும். அப்போ நம்ம என்ன தேடணும்? இது வரைக்கும் தேடுங்க. எதை தேடுங்க? எதை கற்றுக் கொடுத்தாங்க? எதை கேளுங்க கற்றுக் கொடுத்தாங்க? ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு கார் வேணும், எனக்கு நல்ல ஒரு பங்களா வேணும், எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும். இதையே கேட்க சொன்னார் ஆண்டவர். கேளுங்கள் என்றால் ஜெபம், ஆண்டவரிடத்தில் பேசுவது. தேடுங்கள் என்றால் தேவன். தட்டுங்கள் என்றால் பரலோகத்தின் அவரிடத்தில் இன்னும் அதிகமான நெருங்கி சேர்வதற்கான ஒரு காரியம். இவைகளெல்லாம் செய்ததுதான் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படும். எனவே இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். எதை தேடணும், எதை கேட்கணும், எதை தட்டணும், அத்தியாவசிய காரியம் அல்ல. தேவனை தேடுங்கள், ஆண்டவராகிய தேவனிடத்திலே பேசுங்கள், இன்னும் கர்த்தரிடத்திலே நெருங்கி செல்வதற்கான காரியத்தை நீங்கள் பரலோகத்தின் கதவுகளை தட்டுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பிறகு உங்களுடைய அத்தியாவசிய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அதை நான் சந்திப்பேன் இந்த மாதத்திலே. ஆமென கண்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட அத்தியாவசிய தேவைகளோடு இருந்தாலும் சரி, பலத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, அல்லது சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, அல்லது பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கி ஜெபிக்கிறீர்களா, உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் என்னோடு சேர்ந்து நீங்கள் எப்பொழுது தேவனை நீங்கள் தேடுவீர்களா? எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுவீர்களா? இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் பேசாதவர்கள், இதுவரைக்கும் ஆண்டவரை தேடாமல் இன்றைக்கு இருந்தவர்கள், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் வேறு விதமான யோசிச்சுட்டேன், கேளுங்கள்னா உடனே என் சொந்த காரியத்தை தான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எப்படியெல்லாம் இன்றைக்கி இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறவர்கள் என்னோடு இணைந்து தேவ சமூகத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய போகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட எல்லா தேவைகளை கத்த சந்திக்க போகின்றார். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே எங்கள் கர்த்தனை கொடுத்த விசேஷத்தமான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் எங்களை கத்த நடத்தினீர். இந்த 7வது மாதத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்த ஐயா அப்பா உம்மை தேடுகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்மிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் தேடுகிறோம் ஐயா. தகப்பனை உம்மிடத்தில் பேசுவோம். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம் என்று சொல்லும்போது இதுதான் எங்களுக்கு சந்தர்ப்பம் ஐயா. இனி வரப்போ நாட்களில் கத்தாவே உலகமுடைய வருகைக்கு பின்பு ஆண்டவரை நாங்கள் கைவிடப்பட முடியாத அளவுக்கு கத்தாவே இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஸ்லாக்கியம், கிருபையின் காரியம், இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எந்த கத்தாவை தேடுகின்ற தக்க சமயத்தில் தேடத்தக்கதாய் எங்களை கத்தாவை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய காரியங்களும் ஆண்டவரே இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு அவர் உள்ளங்களை கத்த பேசுமாயா. இன்றைக்கு உங்களை தேடுவதன் நிமித்தமாய், உம்மிடத்தில் அவர்கள் பேசுவதன் நிமித்தமாய், இன்னும் உம்மிடத்தில் அவர்கள் ஐக்கிய கொள்வதன் நிமித்தமாய் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு இந்த ஜபத்தோடு இணைந்து, இந்த வாக்கு தத்தத்தோடு இணைந்து எங்களோடு ஜபித்த உங்களுடைய எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் மேலான ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்புகின்றார், ஆசீர்வாதத்தை தரப்புகின்றார். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெரிய மகத்துவமான மாதமாய் வைக்கின்றார். தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே அவரோடு பேசுங்கள், அவற்றில் அதிகமான நெருக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த மாதம் உங்களை தன் சிறகு நிழலை மூடி மறைத்துக் கொண்டு உங்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஆண்டவராக தேவன் உங்களோடு என்றென்றைக்கும் அளவில்லாமல் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you. See you all.